பசுமாடு கட்டுற இந்த கயிறு இருக்கும் இல்லையோ, அது பார்த்துருப்பாங்களா தெரியாது. அதை பார்த்தா நல்லா தெரியும். அது முடிச்சு போட மாட்டா, சுழுக்குன்னு ஒன்று போடுவா. இந்த பக்கம் கட்டுவா. கயிறுடைய ஒரு பக்கம் பசுமாட்டினுடைய கழுத்தில் இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு சின்னதாக ஒரு கொம்பை நட்டுட்டு அதில் போய் கட்டுவான் அவன். அந்த சுழுக்கில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டான்னா, அந்த கயிறுடைய ஒரு எண்டு பசுமாடு கிட்ட இருக்கும் இல்லையோ, அது எவ்வளோ தூரம் இழுக்கிறதோ அவ்வளோ தூரம் அதுக்கு திருடமாயிடும். அப்படியே அதனுடைய இன்னொரு எண்டு ஒன்று இருக்கு, அந்த எண்டை பிடிச்சி இப்படி இழுத்தா போகிறோம் வந்துடும். ஆனால் பசுமாட்டுக்கு அது தெரியாது. அந்த விஷயத்தை வெறும் கையால் பிடிச்சி லேசாக இழுத்தா போகிறோம். முடிச்சா இருந்தால் அவுக்கிறது கஷ்டம். இது முடிச்செல்லாம் கிடையாது, கையால் பிடிச்சி அந்த நுனியை பிடிச்சி இப்படி இழுத்தா போகிறோம், அது வந்துடும். இது பசுமாட்டுக்கு தெரியாது இல்லையா? அந்த மாதிரி தான் நம்மையும் இந்த சம்சாரத்தில் கண்ணன் கட்டி வச்சிருக்கான். இந்த சரீரத்தில், இந்த இந்திரியத்தில் இதை நம்ம மேய்ஞ்சுண்டு இருக்கணும், வேற வழி இல்லை. கண்ணன் கட்டி வச்சிருக்கான். நாம் இதை பிடிச்சி இழுக்க இழுக்க இன்னும் திருடமாகும். அந்த கயிறுடைய இன்னொரு நுனி பகவான் கையில் இருக்கு, கண்ணன் கையில் வச்சுட்டு இருக்கான். அவன் நினைச்சான்னு அப்படி எடுத்தான்னா ரிலீஸ் பண்ணிடுவான், மொத்தமாக முடிஞ்சு போயிடும். அதனால வைராக்கியம் அப்படின்னா அது உண்மையில நல்ல விஷயம். அந்த வைராக்கியமும் அர்ஜுனா என்னுடைய அனுகிரகத்தினாலே வந்தால் அது வைராக்கியம் ஸ்திரமாக இருக்கும். இல்லை நீயே பார்த்துக்கிறேன்னா தியாயதோ விஷயான் பும்சாக சங்கஸ்தேஷு உபஜாயத்தே அப்படின்னு ஆரம்பிச்சு நீ வைராக்கியத்தோட நான்